நன்றி தகப்பனே. இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வர கிருபை பெற்றதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு இருந்து சாமி, நீர் எங்களோடு இருந்து பேசணும்ப்பா. உன்னுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படமாப்பா. எங்கள் வாழும் வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தின் தியானமும் உன்னுடைய சமூகத்தின் பிரிதியாக இருப்பதாக. ஆனால் சிலுவையில் பேசினா 3வது வார்த்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 19:26-27. இங்கே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். 19:26-27 இயேசு தன்னுடைய தாயை எங்கெல்லாம் கண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு முதலாவது தன்னுடைய தாயை எங்க கண்டார்னா, அதாவது தேவாலயத்துல எருசலேம் என்ற தேவாலயத்துல பார்க்கிறாரு. அங்க எந்த சூழ்நிலையில பார்க்கிறாருன்னா அதாவது இயேசுடைய தாய் தகப்பன்மாரு வருஷம் எருசலேம் பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அந்த வருஷமும் போறாங்க. அப்போதைக்கு இயேசுக்கு கிட்டத்தட்ட 12 வயசு ஆயிடுச்சு. 12 வயசா இருக்கும்போது அவர் அழைத்து போறாங்க. ஆனா பண்டிகை நாட்கள் முடியுது. பண்டிகை நாட்கள் முடிஞ்சு திரும்பி இயேசுடைய தாய் தகப்பன்மார் ரிட்டர்ன் வராங்க. ஆனா இயேசு அங்க எருசலேம்ல தங்கிடுறாரு. அது அவருடைய தாய் தகப்பன்மாருக்கு தெரியல. அவங்க தாய் தகப்பன்மார் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பிரயாணக்கார கூட்டத்துல இயேசு இருப்பாரு அப்படின்ட்டு அவங்க தேடிக்கிட்டே இப்போ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்கேயும் இல்லை. அடுத்ததா இயேசுவை உறவினர் முறையில தேடுறாங்க. அங்கேயும் இயேசு இல்லை. அடுத்ததா அறிமுகமானவர்கள் இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் இயேசு இல்லை. அங்கேயும் இயேசு இல்லாததுனால திரும்ப எருசலேமுக்கே தேடி வராங்க. அப்ப 3 நாள் கழித்து இயேசுவானவர் போதகர் நடுவுல அமர்ந்து போதகர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதை தன் தாய் தகப்பன்மாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி பார்த்து முடிஞ்ச பிறகு அடுத்ததான் மரியா இயேசுவின் இடத்தில் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தியே, நானும் உன் தகப்பனும் உண்மை விசாரத்தோடு தேடினோம் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏன் என்னை தேடினீர்கள் என்று அங்க மரியாளுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அதாவது அங்க பிதாவை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அங்க ஒரு வசனம் சொல்லப்படுது. மார்க் 3:24 தன்னை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களை இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்ததா இயேசு தன்னுடைய தாயை எங்க கொண்டாருன்னா, அதாவது கானாவூர் கல்யாணத்துல தன்னுடைய தாயை கொண்டாரு. அதாவது கானாவூர் கல்யாணத்துல மரியாள் அங்க இருக்கிறாங்க. இயேசுடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்படுறாங்க. அவங்க போறாங்க. ஆனா அங்க திராட்சை ரசம் குறைவுபடுது. குறைவுபடுது. மரியாள் இயேசுவின் இடத்துல சொல்றாங்க. மரியாள் இயேசுவின் இடத்துல சொன்னது, அங்க தன் தாயை பார்த்து சொல்றாரு, இப்படியே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொல்றாரு. அப்ப தன் தாய் வேலைக்காரர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அதன்படி வேலைக்காரர்கள் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. அங்க யூதர்கள் முறைமையின்படி கற்சாடி வைக்கப்பட்டிருக்கு. 6 கற்சாடி வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கற்சாடியும் 2-3 குடம் தண்ணீர் குடிக்கத்தக்கதா இருக்குது. அந்த கற்சாடி இருக்கு. இயேசு வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு, அந்த கற்சாடியை நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வேலைக்காரர்கள் அந்த கற்சாடியை நிரப்புறாங்க. நெருப்பி முடித்த பிறகு இயேசு அந்த கற்சாடியில இருக்கிற தண்ணீரை முண்டு பந்தி விசாரிப்புக்காரன் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. பந்தி விசாரிப்புக்காரன் எடுத்துட்டு போறாங்க. ஆனா பந்தி விசாரிப்புக்காரனுக்கு அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனா அந்த பந்திக்கு கொண்டுகிட்டு போகும்போது அங்க ருசி பார்க்கப்படுது. அது நல்ல திராட்சை ரசமா இருக்குது. அதாவது டேஸ்ட் உள்ள திராட்சை ரசமா இருக்குது. டேஸ்ட் உள்ள திராட்சை ரசமா இருக்கிறதுனால
மணவாளனை கூப்பிடுறாங்க. மணவாளனை மணவாளனை கூப்பிட்டு இந்த திராட்சை ரசத்தை பற்றி சொல்றாங்க. எல்லாம் ஆரம்பத்துல ருசியில திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. பின்பு ருசி குறைந்த திராட்சை ரசம் இருக்கும். நீயும் இதுவரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அங்கு என்னத்தை முன்வைக்கிறார்னா, அதாவது இயேசுவின் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரரும் இருக்கிறார்கள் என்று இயேசுவானவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்ததா மூணாவதா இயேசுவானவர் தம்முடைய தாயை எங்க பார்க்கிறார்னா, சீசர்கள் மத்தியில பார்க்கிறாரு. அதாவது இயேசுவானவர் சீசர்களோடு ஊழியம் செய்துகிட்டு இருக்காரு. ஊழியம் செய்துகிட்டு இருக்கும்போது இயேசுடைய தாய் தகப்பன் இயேசுடைய தாயாரும் சகோதரரும் அவரை தேடி வராங்க. அவரை தேடி வரும்போது சீசர்களில் ஒருவன் ஓடி வந்து இயேசுவின் இடத்துல சொல்லிட்டான், உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரரும் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். அப்ப இயேசுவானவர் அப்போது இயேசுவானவர் அதாவது சீசர்களுக்கு நேரே தம்முடைய கையை நீட்டி இவர்களே என் தாயும் என் சகோதரருமா இருக்கிறார்கள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா லாஸ்டா மரியாதை லாஸ்டா இயேசு எங்க கண்டாருன்னா சிலுவையின் அருகே கண்டாரு. இயேசு சிலுவையில இருக்கிறாரு. அதாவது பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த சிலுவையின் அருகே இருந்தவங்க போறாங்க எல்லாமே பெண்கள் தான் இருந்தாங்க. அதாவது ஸ்திரீகள் தான் இருந்தாங்க. அங்க ஒரே ஒரு சீசன் மட்டும் நிற்கிறாரு. அப்ப அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக எவ்வளவு துக்கமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவருடைய பிள்ளை சிலுவையில பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இயேசுவானவர் தன் தாயை பார்த்து ஸ்திரியே அது உன் மகன் என்று யோவானை பார்த்து சொல்கிறத பார்க்கணும். யோவானை குறித்து நம்ம பார்த்தோம்னா, யோவான் அதாவது இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன். இயேசுவுக்கு அன்பா இருந்தது மட்டும் இல்லாமல் இயேசுவோட நாட்டில் சாய்ந்து கொண்டு இருந்த சீசன். அதாவது இயேசுடைய சொந்தக்காரங்க அந்த சீசனுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க. ஆனா அவர் சிலுவையின் சிலுவைக்கு அருகிலே நிற்கிறாரு. அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவரு பயந்துட்டு ஓடிட்டாரு. ஆனாலும் அந்த சமயத்துல சிலுவையின் அருகே நிற்கிறாரு. நிற்கும்போது இயேசு என்னென்ன பாடுகள்லாம் பட்டாரு, அதாவது அந்த தாயினுடைய கஷ்டத்தையும் அறிந்திருப்பாரு. அதாவது இயேசு சிலுவையில என்னென்ன பாடுகள் பட்டாரு அதையும் கண்ட சாட்சியால் யோவான் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற யோவானதான் இது உன் மகன் இதோ உன் தாய் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இயேசு சொன்னதுமே அந்நேரமே அந்த சீசன் அவரை தன் தாயாக ஏற்றுக்கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்று இயேசு சொல்கிறத பார்க்கிறேன். அதாவது இயேசு அந்த வார்த்தையை சொன்னது, அதாவது அந்த தாயும் தன் மகனாக ஏற்றுக்கொண்டாங்க, அந்த மகனும் தன் தாயாக ஏற்றுக்கொண்டு இப்படியே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறாங்க. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்போது என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்ற பிரதேசம் தொடங்குகிறான். நன்றி தகவல் அந்த வகையில் உங்களுடைய சமூகத்தில் இறக்கப்பட்டதற்காக நான் கேட்பேன். இது உங்களோடு இருந்ததற்காக நான் கேட்பேன். சொன்னது வார்த்தை வெளிப்பட்டதற்காக நான் கேட்பேன். எல்லாவற்றையும் காலத்தில் காலத்தில் காட்டிட்டு முடித்து